வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. குரு வக்கர நிவர்த்தி கடந்த 2025 நவம்பர் மாதத்திலிருந்து எதிர்பார்த்த மாதிரி தசாபுத்தி ரீதியாக கெடுபலன்களை கொடுத்துருக்கிறார், நல்ல பலன்களை கொடுத்துருக்கிறார். 2026 மார்ச் 11ஆம் தேதி குரு வக்கர நிவர்த்தியாகி தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு பலன்களை கொடுக்க போகிறார் இந்த குரு பகவான். உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மிதுன ராசி, மிருகசீரிட நட்சத்திரம், இது செவ்வாயோட நட்சத்திரம். தசா காலங்கள் 7 வருடம். என்னோட கணக்குப்படி நான் 2 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க. 2 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடப்பில் வந்தால் பிறகு 18 வருடங்கள் ராகு தசை. 2 + 18 20, 20 வயசு வரைக்கும் ராகு தசை நடப்பில் வரும். ராகு தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு பொதுவாகவே இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு கடந்த காலங்களில், அதாவது ஜென்ம ராசிக்கு குரு வந்த பிறகு, அப்படி இல்லைனாக்கா 12ஆம் இடத்துல குரு இருக்கும்போது, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா 2024 இவர்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள். ஏன்னா சுபகிரகம்னு சொல்லக்கூடிய குரு 12 ஜென்ம ராசியில் 2ஆம் இடத்துல, அதாவது 2ஆம் இடத்துல உச்சமாகிடுவார், அது பரவாயில்ல. இருந்தாலும் இந்த 3 இடங்களில் இருக்கும்போதும் 6, 7, 8 ஆகிய இடங்களில் இருக்கும்போதும் இந்த குரு பகவான் பெருசாக நன்மைகள் செய்யாது, பொருளாதார ரீதியாக பிரச்சனைகளை கொடுக்கும். அதே பார்த்தீங்கன்னாக்கா இந்த குரு நன்மை செய்யாத குரு மிதனத்துக்கு 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். இது தசா புத்திப்படி பார்த்தோம்னால் குரு வக்ர காலங்களில் நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும். உங்கள் சுய ஜாதகத்தில் தசா புத்தி பாதிக்கப்பட்ட நபர்களுக்கும் இது வேலைவாய்ப்பு, தொழில், மற்றபடி பண வரவு, மணி லாக் ஆகிறது, அதாவது கொடுத்த கடன் வாங்க முடியாமல் இருக்கிறது, வாங்கின கடனை கொடுக்க முடியாமல் இருக்கிறது, இது மாதிரி நிறைய பிரச்சனைகள். 6ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டிருந்தால் உடல்நிலை தொந்தரவுகள், நோய் நொடி பிரச்சனைகள், இது மாதிரி நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும் இந்த ஜென்ம குரு அப்படிங்கிறது. ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போ வக்கர நிவர்த்தி, கடந்த காலங்களில் வக்கரமாக இருந்து நிவர்த்தி ஆகக்கூடிய இப்போ இந்த டைமில் தசா புத்தி படி பார்த்தோமானால், தசா புத்தி அப்படின்னாக்கா இப்போ வயசு ரீதியாக பார்ப்போம். 16 வயசுலேருந்து ஒரு 20, 22 வயசு வரைக்கும். இப்போ ராகு தசை என்னோட கணக்குப்படி முன்ன பின்ன 1 வருஷம் முன்ன பின்ன வரலாம், என்னோட கணக்குப்படி, உங்களோட சுய ஜாதகத்தை பொறுத்து. படிக்கிற காலகட்டத்தில் ஒரு சில பேருக்கு டிஸ்டர்ப் கொடுத்துருக்கும். இத்தனைக்கும் ராகு பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது. படிக்கிற காலகட்டத்தில் அவயோக தசைகள் நடந்தால் மட்டும் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாம். அது கூட இப்போ கிளியர் ஆகிடும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ம குரு அப்படிங்கிறது ஜென்ம ராசியில் குரு வக்கர நிவர்த்தி ஆகிறது. உங்களுக்கு நிறைய மன உளைச்சல்களை கொடுத்துருந்தா இப்போ கிளியர் ஆகும். கிட்டத்தட்ட படிப்பு ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சிகளை பார்க்கலாம். 20 வயசுக்கு மேலே 36 வயசு வரைக்கும் குரு தசை. குரு தசையை பொறுத்த வரைக்கும் இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் நன்மை செய்யாத குரு, அதாவது 7ஆம் அதிபதி 10 கிரகம். இதில் புதுசாக இப்போ வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு படிக்கிற காலகட்டத்தை விட்டுட்டு படிப்பெல்லாம் முடிச்சுட்டு புதிய வேலை வாய்ப்பு தேடக்கூடிய நபர்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு சிறப்பாக இருக்கும், வேலை நல்லாயிருக்கும், உடனே கொடுத்துரும். இப்போ 2024 இவங்க வேலை தேடிட்டு இருப்பாங்க. வேலை ரீதியாக ஒரு சில பேருக்கு ப்ராப்ளமும் இருக்கலாம். அதாவது வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். அப்படி இல்லைனாக்கா வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகளை ஆசையை தூண்டியிருக்கும். இப்போ வெளிநாடு போகலாம், இல்லை ஒரு வேலையை மாற்றலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்களை கொடுத்துருக்கலாம் இந்த குரு பகவான். இது பெரும்பாலும் இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டம். ஜென்ம ராசியில் குரு வக்கர நிவர்த்தி ஆகிறது. இப்போ வேலை ரீதியாக 2024 பார்த்தீங்கன்னாக்கா எண்டிலிருந்து சனி பகவானுடைய அந்த நகர்வுகள், அதாவது மீனராசியில் புரட்டாதி நட்சத்திரம், அப்படி இல்லைன்னாக்கா கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம், இதில் தான் இருந்தார் 2024 2025 ஃபுல்லாகவே அதில் தான் இருந்தார். வக்கர காலங்களில் உங்கள் சுய ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருந்தால், ஏன்னா தசா நடத்தக்கூடிய கிரகம், இந்த குரு வக்கரமாகக்கூடிய காலங்களில் அந்த கிரகமும் இல்லை புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் மறைவு ஸ்தானத்தில் இருந்திருந்தால் அதுக்குண்டான காரகத்துவம் பாதிக்கப்பட்டிருக்கும். ஒரு சில பேருக்கு உடல்நல பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாம். ஒரு சில பேருக்கு வேலை வாய்ப்பு ரீதியாக பிரச்சனைகள் கொடுத்துருக்கலாம். வேலை கிடச்சிருக்கோம், ஆனால் வேலையில் திருப்தி இருக்காது, அது மாதிரி நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கலாம். இப்போ வக்கர நிவர்த்தி ஆகிறது. சனி பகவானும் பார்த்தீங்கன்னாக்கா மீனராசியில் இப்போ புரட்டாதியை விட்டுட்டு இப்போ உத்திரட்டாதிக்கு போயிட்டார். உத்திரட்டாதியில் இருக்கக்கூடிய காலத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா குரு தசையால் பாதிக்கப்பட்டவர்கள், உங்களுக்கு தசாபுதியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நல்லா இருக்கும். இந்த குரு தசையில் உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். ஏன்னா தொழிலுக்கு அந்த அளவுக்கு நன்மை செய்யாத இந்த குரு பகவான். ஏன்னா
பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10 குடை வந்தா இல்லைன்னு சொல்லலை. இந்த புதனுடைய வீட்டுக்கு குரு நன்மை செய்யாது, குருவுடைய வீட்டுக்கு புதன் நன்மை செய்யாது. தசாபுத்தி படி பார்த்தீங்கன்னாக்கா எம்ப்ளாய்க்கு சிறப்பு, வேலை மாற்றம் எல்லாமே கொடுத்துரும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்களுக்கு வெகு நாட்களாக திருமணம் ரீதியாக நிறைய ப்ராப்ளத்தை சந்திச்சுட்டு வரீங்க. அதாவது திருமணம் நடக்கிறவங்களுக்கு நடந்துட்டு தான் இருக்குது. அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இருக்கிறவங்களுக்கு, லக்னத்துக்கு வந்து இந்த குரு பகவான் யோகராக வந்தால் சிறப்பு. அவங்களுக்கு இந்த மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு திருமணம் வயசோட திருமணம் ஆயிரும். 24, 25, 26 வந்து திருமணம் டக்கு டக்குன்னு கூடிடும். வெளிநாடு வேலை வாய்ப்பு, அது மாதிரி வேலை கிடைச்சிரும், எல்லாமே கிடைச்சிரும். இப்போ தசாபுத்தி சரியில்லாதவர்களுக்கு 2024 எண்டிலிருந்து நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துது. இதன் பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் கன்ஃபார்மாக உண்டு. நல்ல ஒரு தொழில் அமைகிறதோ, இல்லை வேலை அமைகிறதோ, திருமண வாழ்க்கை அமைகிறதோ இந்த குருதசையில் இருக்கிறவங்க பார்க்கலாம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், நோய் நொடி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அதுலேயும் உங்களுக்கு வந்து மருத்துவ செலவுகள்லாம் நிறைய எடுத்திருப்பீங்க. அந்த மருத்துவ செலவுகள் இப்போ கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குரு தசையில் பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருடம் இருக்குது இல்லையா? அதாவது என்னோட கணக்குப்படி நான் 20 வயசுலேருந்து 36 எடுத்திருக்கிறேன். இப்போ 30 to 36 இந்த வயசில் இருக்கிறவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருஷத்தில் இருக்கிறவங்க தொழில் செய்யக்கூடிய நபர்கள் உஷாராக இருக்கணும். ஏன்னா குருதசை பின்னாடி இந்த ராசிக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் நன்மை செய்யாத கிரகங்கள் சுக்கிர புத்திக்கு பிறகு. அதனால் முதலீடு கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பெருசாக ஒன்றும் கெடுபலன் கிடையாது. ஏன்னா சனி நல்லா தான் இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தசாபுத்தி சரியில்லைனாக்கா கொஞ்சம் பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுத்துட்டே வரும். 36 வயசுக்கு மேலே 55 வயசு வரைக்கும் சனி தசை. சனி இந்த ராசிக்கு 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், அஷ்டமாதிபதி தசை. இது 8லே இருந்து தசை பண்ணால் சிறப்பு அப்படின்னு சொன்னால் கூட, ஆனால் அதுக்குண்டான காரகத்துவம் பாதிக்கப்படும். அஷ்டமாதிபதி தசை அதுக்குண்டான பிரச்சனைகளை கன்ஃபார்மாக கொடுத்துருக்கும். 9ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, இல்லை வேற எங்கே இருந்தாலும் சரி, முதல் 10 வருஷம் பின்னாடி 9 வருஷம் இப்படி தான் அது பலன்களை கொடுத்துருக்கும் அந்த சனி பகவான். முதல் 10 வருஷத்தில் இருக்கிறீங்க மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு பரவாயில்ல. பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷத்தில் இருந்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கவனமாக பண்ணணும். முதலீடெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். ஏன்னா இப்போ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பெரும்பாலும் வந்து கடன் பிரச்சனைகளை அதிகமாக கொடுக்கும். உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய நகர்வு பார்த்தீங்கன்னாக்கா பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கும்போது அந்த பார்வைப்படக்கூடிய இடங்கள்ல புத்தி நடத்தக்கூடிய கிரகம், அப்படி இல்லைனாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் லக்னத்துக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம், இல்லை இந்த ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் அந்த இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் வேலை வாய்ப்பு பிரச்சனை கொடுத்துருக்கலாம். இதன் பிறகு இருக்காது. உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே ரிலீஃபு. ஜென்ம ராசிலேருந்து குரு வக்கர நிவர்த்தியாகி இதன் பிறகு உச்ச வீட்டுக்கு போகும்போது என்ன பலன்களை கொடுக்கணுமோ அந்த பலன்களை இப்போ கொடுப்பார். பெரும்பாலும் உங்களுக்கு வந்து பணம் வரலன்னா இப்போ பணம் வரும். வரக்கூடிய பணம் இப்போ தேடி வரும். யாருமே இப்போ கொடுக்க மாட்டாங்கன்னு நினச்சிருப்பீங்க, அவங்க தேடி வந்து கொடுப்பாங்க. அது மாதிரி கடன் பிரச்சனைகள் தீர வாய்ப்பு இருக்குது. தொழில் கூட ஓரளவுக்கு ரன் ஆகும், அப்படி எடுத்துக்கலாம். அதே மாதிரி வேலை வாய்ப்பில் இருக்கிறவங்களுக்கு ப்ராப்ளம் வராது. இப்போ இடமாற்றம் இல்லைனாக்கா ஒரு ப்ரொமோஷன் கேட்டிருந்தேன், அந்த ப்ரொமோஷன் அதெல்லாம் வந்து இப்போ ஓரளவுக்கு சேங்ஷன் ஆகும். 2024 எண்டிலிருந்து 25 ஃபுல்லாகவே வேலை ரீதியாக யாருக்கெல்லாம் ப்ராப்ளத்தை கொடுத்ததோ அந்த ப்ராப்ளம் மீன்ஸ் சால்வ் ஆகும். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கிளியர் ஆகும், எல்லாமே நல்லா இருக்கும். சனி தசையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. சனி தசை அப்படிங்கிறது இந்த ராசிக்கு பயப்படவே தேவையில்லை அதை பற்றி. ஏன்னா இந்த ராசிக்கு நன்மை செய்யும். அதாவது யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் அஷ்டமாதிபதியாக வந்தாலும் புதனுடைய வீட்டுக்கு பாகிஸ்தானாதிபதியாக வர்றதுனால நன்மை செய்யக்கூடிய கிரகம். முதல் 10 வருஷம் பின்னாடி 9 வருஷம், முதல் 10 வருஷத்துக்குள்ளே நான் கஷ்டப்பட்டு வரேன் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அது என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் தசா புத்தி உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். அதே மாதிரி அந்த 6ஆம் இடத்துல சனி நுழையும் போது, அதாவது அஷ்டம சனிக்கு முன்னாடி 6, 7, 8 இருக்கும்போது தசா புத்தி ஆரம்பிச்சிருந்தா உங்களுக்கு பிரச்சனைகளை அதிகமாக அனுபவிச்சிருப்பீங்க. அதாவது அந்த தசையை சரியில்லாமல் இருக்கும். உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் 6, 8, 12 அப்படி இல்லைனாக்கா வக்கரமாக இருக்கிறது, நீசமாக இருக்கிறது, நீச வக்கரம், இது மாதிரி நீச வக்கரம் கூட பெருசாக ஒன்றும் இது பண்ணாது, உச்ச வக்கரம், அது மாதிரி இது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய இப்போ 2024க்கு பிறகு உங்களுக்கு நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும் இந்த சனி பகவான். அதாவது தசையில் அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு கிளியர் ஆகும். பண வரவு கொடுக்கும், தொழில் ரீதியாக கொஞ்சம் நல்லாயிருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும். 55 வயசுக்கு மேலே 72 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் இந்த ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் யோகாதிபதி தசை தான், ராசியாதிபதி தசை. பெரும்பாலும் வந்து நிறைய பேருக்கு வந்து சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்துருக்கும், உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். அது மட்டும் இல்லாமல்
தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு தொழில் முடக்கத்தையே ஏற்படுத்தியிருக்கலாம் ஒரு சில பேருக்கு. இது சனியால் ஏற்படக்கூடிய மாற்றம். ஏன்னா சனி பகவான் வந்து 9ஆம் இடத்துல இருக்கார், 10ஆம் இடத்துல இருக்கார். எனக்கு தசை சரியில்லை, அதாவது கோச்சார ரீதியாக நல்லாவே இருக்குது, ஆனால் வந்து எந்த வித மாற்றமும் இல்லை. குரு பயிற்சி அது தரும் இது தருன்றாங்க, அப்போ கூட பெருசாக ஒன்றும் மாற்றம் தரல அப்படின்னாக்கா இது உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பான காலகட்டம். மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா புதன் நல்லா இருக்கணும் அந்த ராசிக்கு. அதாவது யோகாதிபதினு சொல்லக்கூடியவராக இருந்தாலும் 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவராக இருந்தாலும் ஒரு சில பேருக்கு வந்து வேலை மாற்றத்தை கொடுக்கும். வேலை செய்யக்கூடியவங்களுக்கு, தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது கொடுத்த பணம் வரல அப்படின்னாக்கா வரும். சொத்து ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இப்போ சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா உடல்நல தொந்தரவுகள், நோய் நொடி பிரச்சனைகள், உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. இருந்தாலும் இந்த நோய் நொடி பிரச்சனைகள்லாம் இப்போ சால்வ் ஆகும். மருத்துவ செலவுகள் கம்மியாகும். ஏதோ தேவையில்லாத செலவெல்லாம் கண்டிப்பாக வச்சுருக்கோம் இந்த குரு பகவானுடைய வக்கர காலங்களில். இது எல்லாமே இப்போ நிவர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. என்னென்னா இந்த புதன் வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் வக்கரமாக இருந்தால் அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுத்துருக்காது. அதே மாதிரி அஸ்தங்கமாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துருக்காது. லக்னத்துக்கு யோகம் செய்யாத கிரகமாக வந்துட்டா, அதாவது புதன், இது வந்து எந்தெந்த லக்னம் அப்படின்னாக்கா குருவுடைய இலக்கணத்துக்கும் செவ்வாயோட இலக்கணத்துக்கும் இந்த புதன் தசை அப்படிங்கிறது நன்மை செய்யாது. இன்னொன்று வந்து சூரியன் சந்திரன், இது மாதிரி லக்கணமாக வந்துட்டீங்கன்னாக்கா இப்போ நிறைய கெடுபலன்களை கொடுத்துருக்கு, நிறைய கஷ்டப்பட்டுன்னு வருவீங்க. அவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு ரிலீஃப், இப்போ வந்து மைண்டு ரீதியாக கொஞ்சம் ரிலீஃப் ஆவீங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா இந்த குரு வக்கர நிவர்த்திக்கு பிறகே உங்களுக்கு நல்லாயிருக்கும். நல்ல ஒரு மாற்றங்கள், வீட்டில் வந்து சுப விசேஷம் நடக்கிறது, இது மாதிரி ஒரு நல்ல ஒரு விசேஷங்கள் நடக்கும். வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, உங்களை விட உங்களுடைய வாரிசுகளுக்கு நல்ல சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். 72 வயசுலேருந்து 79 80 வயசு வரைக்கும் கேது தசை. கேது நிறைய பேருக்கு வந்து இந்த கேது தசையில் ஏதாவது துறவரம் போகலாமான்னு கூட இருக்கும், ஆன்மீகத்தை தேடி போகலாமான்னு இருக்கும். அதாவது நிறைய ஆன்மீகம் சம்மந்தமாக நிறைய சிந்தனைகளை கொடுக்கும். உங்கள் சுய ஜாதகத்தில் குரு சம்மந்தப்பட்டிருந்தால் கன்ஃபார்மாக இது மாதிரி எண்ணங்கள் வரும். சனி சம்மந்தப்பட்டிருந்தால் நிறைய பேருக்கு வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அது தவறாக கூட ஒரு சில எண்ணங்கள் வரும். நெகட்டிவான எண்ணங்கள்லாம் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கு அந்த கேது பகவான். ஆனால் கேது தசையில் கேது வந்து பொதுவாகவே இது குரு தசையிலே ஒரு சில பேர் கொடுத்துருக்கலாம். இன்னொன்று சனி தசையில் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணியிருக்கோம். புதன் தசையில் கன்ஃபார்மாக இதனுடைய தேடல் அதிகமாக இருந்திருக்கும். கேதுவில் வந்து சொல்லவே தேவையில்லை, மனசு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தெய்வத்தை நோக்கி தான் போகும் அது மாதிரி. ஆனால் இந்த கேது பகவான் சனியோட வீட்டில் இருந்தாலோ அப்படி இல்லை எங்கே இருந்தாலும் சரி, பகை கிரக வீட்டில் இருந்தால் நல்லது கிடையாது. அதாவது உங்களுக்கு பகை கிரகம்னா இந்த ராசிக்கு வந்து சனி வீடு தவிர வேறு எங்கே இருந்தாலும், அதாவது இந்த வீட்டுக்கு பகை கிரகம் அப்படின்னாக்கா குரு, இன்னொன்று வந்து செவ்வாய், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக பாதிச்சிருக்கு அந்த இடத்துல இருந்தால். சனியோட வீட்டில் இருந்தால் கூட, ஏன்னா நட்பு கிரகமாக இருந்தால் கூட அந்த சனியோட வீட்டில் இருந்தால் கேது பகவான் அந்தளவுக்கு நன்மை செய்யலை. அதனால் குடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க. உணவு பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நெடுந்தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீகம் சார்ந்து நீங்கள் முன்னேற்றங்களை எடுக்கலாம். இப்போ வந்து கோயில் குளத்துக்கு போகிறது, அது மாதிரி நிறைய உங்களுக்கு வந்து முயற்சிகளை எடுக்கலாம். குலதெய்வம் சம்மந்தப்பட்ட பூஜை, அதாவது குலதெய்வம் சம்மந்தப்பட்ட பூஜைகளை இப்போ பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு மன அழுத்தம், கடன் பிரச்சனை இதெல்லாம் தீரத்துக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக குருவுடைய வக்கர நிவர்த்தி அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். நன்றி.